அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ். இதில் அதிமுக்கிய 25 வினாக்கள். ஒன்று பார்த்திங்கன்னா, மன்னர் வளைகுடாவை கிரேக்கர் என்று வழங்கினர். கோல்சிகோடா. 2, தான் தாம் என்பவை எவ்வகை பெயர்கள்? பதலீட்டு பெயர்கள். கோடி, கணிகம், கற்பம் என்பவை எண்ணு பெயர்கள். இப்போது என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. கின்று, இடைநிலை இடம்பெறும் முதல் நூல் எது? பரிபாடல். வடமொழிக்கு உரிய ஒலிகளை வரையறுத்த படித்த காட்டும் நன்னூலின் இயல் பதவியல் எனப்படும். மிக குறைந்த அளவில் கடன் வாங்கப்படும் சொல் வினைச்சொல் எனப்படும். மிக குறைந்த அளவில் கடன் வாங்கப்படும் சொல் வினைச்சொல். நீ என்பதன் தொன்மை வடிவம் நீம். நீம், யாம், யான் என்பவற்றின் மாற்று வடிவங்கள் நான், நாம். செமிட்டிக் மொழி எவ்வகை நிலைமொழி? உட்பிணைப்பு நிலைமொழி. செமிட்டிக் மொழி எவ்வகை நிலைமொழி? உட்பிணைப்பு நிலைமொழி. குகை கல்வெட்டில் இடம்பெறாத எழுத்து எது? ஆயுத எழுத்து. வடமொழியாளர்கள் பரப்பிய எழுத்து கிரந்த எழுத்து. வரலாற்று நிகழ்வுகளை கல்வெட்டில் பொறிக்கும் மெய்கீர்த்தி என்ற முறையை தொடங்கியவர் யார்? ராஜராஜ சோழன். சொற்பொருளியல் ஆய்வுக்கு உட்படும் பயன்படும் நூல்கள் அகராதிகள் எனப்படும். தமிழ் லெக்சின் என்னும் பேரகராதி நூலை வெளியிட்ட பல்கலைக்கழகம் எது? சென்னை பல்கலைக்கழகம். அகராதி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சிதம்பர ரேவண சித்தர். பிராமி வரி வடிவத்திலான தமிழ்மொழி யார் கல்வெட்டில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது? அசோகர் கல்வெட்டில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் முதல் கல்வெட்டு ஆதாரம் எது? அரிக்கைமேடு பனை ஓடுகளில் உள்ள எழுத்துக்கள். சீவக சிந்தாமணியில் இடம்பெறும் அரிய முன்னிலை பன்மை வடிவம் நீம் எனப்படும். அடிச்சொல்லுக்கு முன்னால் இணைக்கப்படும் ஒட்டு முன்ஒட்டு எனப்படும். காரன், காரி என்பது எவ்வகை மொழியிலிருந்து வந்த விகுதிகள்? வடமொழியிலிருந்து வந்த விகுதிகள். 2 அடிச்சொற்கள் இணையும் போது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டு நிற்பது உட்பிணைப்பு நிலை எனப்படும். மக்களின் பேச்சு வழக்கில் உள்ள தமிழ்ச்சொல் இயற்சொல் எனப்படும். செய்யும் வாய்ப்பாட்டு ஏவல் வினை எவற்றில் மட்டும் வருகிறது? சங்கம் மருவிய காலத்தில் மட்டுமே வருகிறது. பழந்தமிழ் நூலில் கிழக்கு, மேற்கு என்னும் சொற்கள் எப்பொருளில் வருகின்றன? இடப்பொருட்களில் வருகின்றது. கீழ்மேலுன்னு இடப்பொருட்களில் வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தினசரி இந்த மாதிரியான தமிழ் அதிமுக்கிய டிஆர்பி வினாக்கள் இந்த சேனலில் பதிவேற்றப்படும். உங்களுக்கு பயன்பெறுமாறு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.